அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பெரிய கோயிலில் மக்களோட ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்த கிரிவல பாதை, நம்ம திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் செல்கிறார்களோ அதே போல் தஞ்சையில் பெரிய கோயிலை சுற்றி பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதற்கு நீண்ட நெடிய நாட்களாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் ஆணையர் அவர்களிடத்திலும் நம்முடைய ராஜா போன்ஸ்லே அவர்களிடத்திலும் கோரிக்கையை வலுத்து கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு சொன்னதன் பிறகாக இந்த மாதம் நம்ம பௌர்ணமி அன்று கிரிவலம் நடத்தலாம் என்று அதை இடத்தையெல்லாம் பார்வையிட்டு சுத்தம் செய்வதற்கு நானும் ஆணையரும் ராஜா அவர்களும் மற்றும் பொறியாளர் அவர்களும் இன்றைக்கி நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம். வர 17ஆம் தேதி மாலை ஒரு 5 மணியிலிருந்து விடியற்காலை 6 மணி வரை இங்கே தஞ்சையிலே மிகப்பெரிய ஒரு கிரிவலம் நம்ம பெரிய கோயிலை சுற்றி வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை இதுதான் முதல் முறை தஞ்சாவூருக்கு கிரிவலம் என்பது இதுதான் முதல் முறை. மக்களோட கோரிக்கை அதிகமாக இருந்ததனால் அனைவரும் இணைந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய ராஜா போன்ஸ்லே அவர்கள் மற்றும் ஆணையர் எல்லோரும் இருந்து அதை நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை தான் நேரில் ஆய்வு செய்தோம். அங்கே நிறைய புதுசஸ் இருக்குது, அதெல்லாத்தையுமே வெட்ட சொல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கு. டெம்பரவரி டாய்லெட்டை இப்போ முதல் முறைங்கிறதுனால இந்த 17ஆம் தேதி என்பது ஒரு 3 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. அடுத்து காவல்துறை பாதுகாப்பு, இது போன்ற அனைத்து பணிகளும் உள்ள பேரிகார்டு எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவையோ அது போல் மின் விளக்கு அமைப்பது எல்லாம் இப்போ டெம்பரவரி பொசிஷனில் தான் பண்ண போகிறோம். விரைவில் ஒரு 2-3 மாதங்கள் ஆகும் பட்சத்தில் எல்லோரும் அதிகாரிகளும் கூடி பேசி அதை மிக சிறப்பாக தொடர்ந்து இந்த கிரிவலம் இரவு முதல் மாலை 6 மணிக்கு துவங்குகிறது. மறுநாள் காலை 6 மணி வரை தொடர்ந்து பெரிய கோயிலை கிரிவலம் வரக்கூடியவர்கள் வரலாம் என்பதை மன்னர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மற்றும் எல்லோரும் இருந்து அதை செய்ய இருக்கிறார். இல்லை, இப்போ முதல்ல அந்த மண் பாதையில் நடப்பதற்காக தான் அவர்கள் வருகிறார்கள். அதை தான் அவர்கள் புனிதமாகவும் நேர்த்தியாகவும் நினைக்கக்கூடியவர்கள். அதனால் இந்த முறை மிக சுத்தமான ஒரு சூழலை உருவாக்குவோம். அடுத்தடுத்து அவர்கள் என்ன மக்கள்லாம் விரும்புகிறார்களோ அதற்கான பணிகளை துவக்குவோம். பக்தர்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றி தரும் வகையில் நமது தஞ்சை மாநகரத்தின் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் இந்த முயற்சி முன்னெடுத்து நடத்தி கொடுத்திருப்பதற்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், தொல்லியல் ஆய்வுத்துறை இவர்களெல்லாம் கலந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் மக்களின் சார்பாக, பக்தர்களின் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு உடனடியாக தீர்வாக இன்று மேயர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்திட்டு வரும் 17ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, அவர்கள் கூறியது போல் ஏஎஸ்ஐயின் உதவியோடு, அறநிலையத்துறையின் உதவியோடு ஒவ்வொரு பணிகளாக இதை மேலும் விரிவுபடுத்தி இது ஒரு நிரந்தர அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு பாதையாக மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.